வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்னைக்கு கோதுமை ரவை உப்புமா டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் ரவையை வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஒரு சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சு, கூடவே 3 உடைச்ச வரமிளகா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு பொரிச்சு, அப்புறம் ஒரு நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு, கூடவே 2 நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவு நறுக்கின பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவு நறுக்கின கேரட்டு, அதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டு, 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சது பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை அதை கூட போட்டு சட்டியை திறந்து வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் போட்டு கிண்டி விட்டு இறக்குனா சூப்பரான சுவையான கோதுமை ரவை உப்புமா ரெடி. மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.